ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிகே ப்ரோஸ்கிஸ். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஆமாம், கும்பகோணத்துக்கு போன ஃபர்ஸ்ட் சீரிஸ் போனோம், செகண்ட் சீரிஸ் வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்தது, ரெண்டாவது எபிசோட்லாம் போயிடுச்சு. அதாவது சாமி ஆச்சுன்னா அது நான் சொல்ல வருகிறேன். சொல்லுவேன். என் பர்த்டே சீரிஸ் எடுத்தானுங்க. அவன் என்ன பண்ணான், இவனுக்கு வீடியோ அனுப்புறேன்னு அனுப்பிச்சு விட்டான். இவனும் டெலிட் பண்ணிட்டான், அவனும் டெலிட் பண்ணிட்டான். அவ்வளோதான். அவனை கேட்டாக்க ரீசன்ட் டெலிட்ல இருக்கும், எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா அவனும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான், இவனும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டான். ஆக மொத்தமா ரெண்டுமே போச்சு. இப்போ நடந்தது அதுதான். மொத்தமா வீடியோ போயிடுச்சு. மொத்தமான இருக்குது, என் போன்ல இருக்குது, என் போன்ல இருக்கு, கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கும்பகோணம் எபிசோட் எது போச்சுன்னு கரெக்டா சொல்லணும்னா, சாமி மலை எபிசோட் பண்ணதே என் போன்ல தான் எடுத்தான். அவன் டெவலப் பண்ணா. ஆமா, இருக்குது கொஞ்சம் இருக்குது. என்ன பண்ணா, ஆட்ராப் வந்து மொத்தமா போல கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சுதான் அதை போடுறோம், பார்த்து. ஆமா பாருங்க, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதுல ஒன்றும் இல்லை, நாங்கள் போனது வந்து சுவாமி மலை ஸ்டார்டிங். சாமி மலை பார்த்தோம், அந்த கோயில் தான். இன்னொரு சிவன் கோயில் போயிருந்தோம், அதோட ஸ்டார்டிங். இது ரெண்டும் போயிடுச்சு. அதுலேருந்து இப்போ உங்களுக்கு வீடியோ கண்டினியூ ஆகும், பாருங்கள். இல்லை பத்தாது. தம்பி இறங்கு, தம்பி இறங்குப்பா, இறங்கு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. தம்பி இறங்கி வா அப்படின்றாரு. உங்களை வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால சாமி வந்தாச்சு. சூப்பராக சிவன் சிலை. சாமி அதான் சிவன் சிலைன்னா நந்தி அப்படி ஒரு லிங்கம். அது நந்தி வெளியே இருந்தது, அதனால நல்லா இருக்கேன். அதனால நடக்கும் அப்படியே அந்த மாதிரி வழி எப்படி போகிறது தெரியல. இப்போ அதான் படிக்கிறேன். நீ எகிரி வச்சு ஏறுவோம் போ. நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். என்னன்னு தெரியல. சொல்லுங்க. உள்ள உட்காந்து தியானம் பண்ணலாம். ரெண்டு சைடு வச்சு தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். புத்தர் உட்காண்டார் உள்ள. சாமி சாமி எங்கள் வருங்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க சாமி. வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சிக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சாமி சாமி சொல்லிட்டாரு நல்லா இருக்கும். இப்போ நான் இது மேலே ஏற போகிறேன். எப்படி ஏறணும் கரெக்டாக பார்த்துக்கலாம். என்னடா பண்ற போய் சொல்லடா. ஒருத்தர் கீச்சல் ஒய்ய போறாரு. இது படிக்கிறேன், இதோ வச்சுக்கிறேன் படிக்கிறேன். சுத்தி எடுத்துரு. ஏறு, அப்படியே ஏறு. அவனுக்கு ஏற போறானுங்க. ஏறா ஏறா ஏறா. என் வெயிட்டுக்கு ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, நாங்கள் அப்படியே கீழே இறங்கி சுற்றுறோம். அவனுங்களால ஏற முடியல. அவன் மாண்டே சுற்றுங்கிறான். அவன் போய் அவன்கிட்ட பேக் கொடுக்க போறாரு இப்போ. பேக் வாங்க மாட்டான். அதில் கேமரா இதெல்லாம் இருக்குதுடா. நம்மளே மாண்டேஜ் எடுக்க அமுச்சு விட்டுக்கிறோம்.
நாங்கள் அப்படியே இந்த சைடில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்ததில்ல, நாங்கள் சென்டருக்கு சாமி பார்த்த ஒரு இடம், அந்த கோபுரத்தை சுற்றி சைடில் அப்படியே இந்த ஆடியன்ஸ்லாம் அப்படியே உட்காந்து பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி கட்டி வச்சுது. ராஜ காலத்தில் வந்து உட்காந்து இந்த வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் இந்த வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த மாதிரி இருக்குது. அதில் தான் அப்படியே நந்து போய் உங்களை காட்டலாம் அப்படி. நீங்கள் பாருங்கள், ஏதோ தண்ணி போகிறதுக்குலாம் கொஞ்சம் காவா வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல, என்னவா இருக்குன்னு தெரியல. இது எப்பா இந்த நான் கோயிலெலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மிஸ்ட்ரி இந்த மாதிரி சொல்லுவாங்களே வீடியோலாம், அந்த மாதிரி இந்த வவால் இதெல்லாம் நான் வந்து கோயிலில் பார்த்ததில்ல. இந்த புறா தான் நம்ம எல்லா கோயிலும் புறா தான் பார்ப்போம். பழமையான கோயில். இங்கே பாருங்க, ஏதோ ரூமு ஜன்னல். இப்போது இதுவே சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு சந்தமில் வர அதான் அந்த நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. முடியாது. விட மாட்டேன். நம்ம இது மாதிரி இது ரூம் மாதிரி உதரவா மாட்டாங்க. இது இப்போ இந்த மாதிரி இருக்குது ஜன்னல் வச்சு ஒரு உள்ள என்ன இருக்குன்னு தெரில, ஒன்றும் தெரில. இது இப்போ அந்த டைமில், இப்போது அந்த கிமு அந்த டைமில் கிமு 12வது நூற்றாண்டில் பண்ணது. அந்த டைமில் இந்த கதவு இருந்திருக்காது, ஆனால் இந்த ரூம் இருந்திருக்கு. அந்த டைமில் இங்கே யார் இருந்திருப்பா? ஏதோ ஒரு அதிகாரி, இந்த எப்படி சொல்கிறது, இந்த படைத்தலைவர், அவங்க ஒரு ரூமு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இருந்திருப்பாங்க. சிவலிங்கம் போட்டுருவோம் வேணால் நாங்கள் பார்த்து சொல்கிறோம். என்ன சிவலிங்கம்? இன்னும் இந்த கோயிலில் வந்து இன்னும் நிறைய பராமரிக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய பராமரிக்கணும். ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் இந்த இதில் இப்போ இந்த சாமியோட மூஞ்சி தான் இது பண்ணி இதில் பாருங்க, சாமியோட மூஞ்சில் நான் இது பண்ணி ஒரு ஃபேஸு, நான் ஃபேஸ் தெரியல, ஏதோ தூண் மாதிரி இருக்கானு ஏதோ ஒரு மாதிரி இந்த கோயிலில் இருக்கும் எனக்கு. ஆமாம், இந்த ஒரு சிங்கம் இருக்கும்ல, அது ஏதோ ஒரு சிங்கம் சொல்லுவாங்களே. தஞ்சாவூர் கோயில், தஞ்சாவூர் மண் எடுத்து ஏதோ ஒன்று வரும், டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஒரே நிமிஷம் இருக்கும். பார்க்குறேன் மாண்டேஜ் அனுப்பிச்சி விட்டா மாண்டேஜ் எடுக்கிறான். சரி, பையன் மாண்டேஜ் எடுக்கிறானே, நம்ம இப்படி கொஞ்சம் ஏதாவது கண்டென்ட் தேர்த்தோன்னு பார்த்தா இவர் மாண்டேஜ் என்ன எடுத்துனுக்கிறாரு. மாண்டேஜ் இப்படி பேக் கேமரா எடுத்து இது பண்ணுறேன். பேக் கேமராலாம் வேணாம், இதில் ஏறி நாங்கள் அப்படியே போகிறோம். அவன் வந்து எங்கே திரும்ப உட்காந்துட்டு இருக்கான் கரெக்டாக. இருங்க, அப்படியே பேக் கேமராவில் ஒரு நிமிஷம் காட்டுறேன். இருங்க, தெரியுதாடா? நம்ம சிப்லெஸ் தான் மாண்டேஜ் அனுப்பிச்சி விட்டான். என்ன உட்காந்துக்கிறேன். இருங்க, நாங்கள் அப்படியே இந்த சைடில் இப்படியே போகிறோம். அப்படியே போயிட்டு சைட்லேருந்து அவருக்கு கொஞ்சம் ஷாக் கொடுப்போம். மண்டமலை உட்காந்து ஃபோன் பண்ணுறாரு. இவங்கிட்ட நான் சொல்லி அமைச்சது அவன் மாண்டேஜ் எடுக்க சொல்கிறான். சுத்தமாக வீடியோவுக்கு மாண்டேஜ் இல்லை, இன்னும் ஒரு மாண்டேஜ் கூட எடுக்கல. வேலைக்கு போனால் எப்படியாவது வேலை செய்யாமல் தப்பிச்சிக்கணும், ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அதை எப்படி தப்பிச்சிக்கணும், இதெல்லாம் அவனை பார்த்து நல்லா கற்றுக்கலாம். இல்லை, முன்னாடி அவனே கேட்டான், நம்ம மாண்டேஜ் எடுத்துன்னு கேட்டான். மாண்டேஜ் எடுக்குமா மாதிரி ரொம்ப நேரமாக கேட்டுனே இருந்தான். பாலம் மாதிரி போயிட்டு சார், அந்த பாலத்தில் நடந்து போத்துலான்னு திக்கிட்டு யாரு என்னப்பா தலைமைக்கு ஓட்டு போட்டலாமா? தலைமைக்கு ஓட்டு போட்டலாமா? ஒன்று என்ன பண்ண சொல்லி அமிச்சோம். மாண்டேஜ் எடுக்க சொன்னீங்க. நீ என்ன பண்ணுகிறா? ஏடா எதுன்னு சரி உட்காரான கொஞ்சம் இங்கே இந்த தூணு காட்டணும், கல் காட்டணும், கல்வெட்டு காட்டணும். எவ்வளோ நேரம்? இன்னும் ஒரு மாண்டேஜ் விட்டு எடுக்க ஒன்று சரி, எவ்வளோ தான் எடுத்துக்கிற? எவ்வளோ எடுத்துக்கிற சொல்ல? காமி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போ மாண்டேஜர் போ, அந்த பேக் எடுத்து போயினே இருக்கு. மாண்டேஜர் போ. சரி, ஓகே. அவனை தனியாக விட்டு அவன் மாண்டேஜ் எடுக்க மாட்டான். நானும் அவங்க கூட போகிறோம். கொஞ்ச நேரம் மாண்டேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலேருந்து வெளியே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது கார்டன் மாதிரி, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கோயிலேருந்து வெளில வந்தாச்சு.
கோயில் அது இருக்குங்க, அதான் கோயில். இது ஏதோ பின்னாடி ஏதோ மண்டபம், பழைய மண்டபம் மாதிரி. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்டபம், அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. அதான் எனக்கு தெரிஞ்சு வாசலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாசல் தான் நினைக்கிறேன். அது இடிஞ்சு பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், மாண்டு ஜெத்து சார் வந்துட்டார். சார் ஒரு ஏமாண்டச்சு. ஆமாம், என்ன மாண்டு ஜெத்தாரு உங்கள் வீடியோவில் வரும். அந்த மாண்டேஜ் என்னன்னு பாருங்க. டயர்டாயிடுச்சு, அவன் எங்கே தான், நான் தான் போய் எடுத்துனேன். மாண்டேஜர் உங்கள் விஜய்னு பாட்டு கேட்குறேன். எந்த ஊரும் கேக்குறாங்க. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. வெல்கம் டு ஏவிகே ப்ரோ. சொல்கிறேன் பாரு, அப்படியே சொல்லு. வெல்கம் டு ஏவிகே ப்ரோஸ்கிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.